அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் சம் பார்க்க போகிறோம். பர்சன்டேஜ் சம்மு. இந்த மாதிரி சம்ஸ் எக்ஸாமில் நிறையா முறை கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். 600இன் எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. 600இன் எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்ததுனால 600 இன்ட்டு x/100ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? 600 இன்ட்டு அதாவது பர்சன்டேஜை நார்மலாக எழுதுனா என்னென்னு எழுதிக்கலாம், x/100, அதாவது x/100. அப்போ 600 இன்ட்டு x/100 ஈக்குவல் டு அதோட மதிப்பு எவ்வளோ மொத்தம் கொடுத்துட்டாங்க, 450 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்படின்னா எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கணும். அப்போ நம்ம என்ன இது வழக்கம் போல் அதை பாருங்கள், இங்கே 600 இருக்குது இன்ட்டு x/100 இருக்குது. இங்கே 2 ஜீரோக்கு மேலே 2 ஜீரோ கீழே 2 ஜீரோக்கு அடிச்சு விட்டோம்னா கீழே 1 தான் இருக்குது. அப்போ 6x ஈக்குவல் டு 450ன்னு கிடைக்குமா? சொல்கிறது புரியுதுங்களா? 600க்கும் 100ஐயும் பாருங்கள், அங்கே 2 ஜீரோ இங்கே 2 ஜீரோ அடிச்சு விட்டால் கீழே 1 மட்டும்தான் இருக்குது, இங்கே 6 மட்டும்தான் இருக்குது. 6x ஈக்குவல் டு 450. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இந்த பக்கம் இருக்கிற மல்டிபிளாக இருக்கிற 6 அந்த பக்கம் போகும்போது டிவைடாக மாறுங்களா? அப்போ 450/6. அப்போ 450 6ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 75ன்னு கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், அடித்து பாருங்கள். 1 6, இங்கே என்ன வருங்க 45ல் 7 42, மிச்சம் 3 30, 5 30. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 75. இது 8th ஸ்டாண்டர்ட் சம்முங்க. இந்த மாடலில் நிறையா இருக்குது சம்ஸு. நாம் இனி வர பகுதிகளில் அதைத்தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாமில் நல்ல மார்க் கிடைக்கும். நன்றி.